அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ. இப்போ ரெய்னி சீசன் இருக்கிறதால நிறைய பேருக்கு சளி, இருமல், தொண்டை கரகரப்புன்னு லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகும். இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த டீ போட்டு குடிங்க, எல்லாம் ஓடி போயிடும். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு மசாலா டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, ஜிஞ்சர் 2 துண்டு, நெக்ஸ்ட்டு டீ பவுடர் 2 ஸ்பூன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். சில பேருக்கு லைட்டாக பிடிக்கும், சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும். அதனால் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், மீடியமாக இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு ½ ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. நெக்ஸ்ட்டு சுகர், உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை, சுகர் எது வேணாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. பேனில் பால் போட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக அளவு எடுத்திருக்கேன் பால். சில பேருக்கு டீ திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏலக்காவை இடித்து எடுத்துக்கலாம். ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்துக்குங்க. உள்ளே இருக்குல்ல விதை, அதை நல்லா தட்டுப்படணும். நம்ம இடிக்கும் போது அது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சியும் இதில் போட்டு அதையும் தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி ஏலக்காவை ஒரு நிறைய அமௌண்ட்டாக நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது 1 வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெய்லியும் டீ போடும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் அதில் அந்த இஞ்சியையும் ஏலக்காயும் தட்டி வச்சோம்ல அதை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பட்டையையும் சேர்த்து போட்டுருங்க. பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, அப்புறம் பால் திரிஞ்சு போயிடும். பாலில் இஞ்சி, ஏலக்காய், பட்டை சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம டீ பவுட்ரு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் டீ பவுடர் நான் சேர்க்குறேன். இதில் இந்த டீ தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கொதி வரும்போது உங்கள் வீடே செம்ம வாசனை வரும், நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, 1 கப் டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஸ்மெல் இருக்கும். இதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிச்சு. நம்ம டீ பவுடர், இஞ்சி, ஏலக்காய், பட்டை எல்லாமே நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த 5 மினிட்ஸில் அப்படியே இருக்கும்போது அந்த இஞ்சி, ஏலக்காய், அந்த ஹர்ப்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, அதோட ஜூஸ் இதில் இன்னும் நல்லா இறங்கும். நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டீ எடுத்து வடிகட்டிடலாம். டீ வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கிங்க. நார்மலாக அப்படியே டீ குடிக்கிறதுக்கும் நல்லா நுரப்பொங்க ஆற்றி டீ குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் டேஸ்ட்டில். 3/4 கப்பு டீனா மீதி இருக்கிற 1/4 கப்பு வரைக்கும் நுர வரைக்கும் ஆற்றி குடிங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம தூங்கி எழுந்திரிக்கும் போது பயங்கர தலைவலியாக எழுந்திரிப்போம். அந்த டைமில் இந்த டீ போட்டு குடிச்சு பாருங்கள், பயங்கர ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை பார்த்துட்டு போய் டீ போடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா, நான் போடுற வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ண உடனே சப்ஸ்கிரைப்னு காமிக்கும். அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.